கம்ப்ளீட்டாக என்ன எழுதணும்னா ஏபிசி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பி யூனியன் சி எப்போவுமே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ தட் ஒன்லி வி ட்ரா ஃபர்ஸ்ட். ஸோ பி யூனியன் சி அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக பி யூனியன் சி ஃபுல்லாக ஷேர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து பி யூனியன் சி. ஸோ பி யூனியன் சி. நெக்ஸ்ட் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சிக்கும் இந்த ஏக்கும் காமனாக இருக்கிறது எது, இந்த பார்ட் மட்டும்தானே. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சி க்ரீன் ஷேட், ஏ இன்டர்செக்ஸ் ஆகிற பகுதி எது, இது. ஸோ ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்ட். ரெண்டுக்குமான காமன் பார்ட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இந்த மார்க் பண்ண இந்த 1 2 3 இங்கேயும் 1 2 3 இந்த மூணும் வந்து காமனாக இருக்குது. ஏக்கும் காமனாக இருக்குது. ஃபார் பி யூனியன் சி ஆல்சோ காமன். தென் நெக்ஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் கார்னர். திஸ் பார்ட் வந்து எல்ஹெச்எஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிற செகண்ட் ஃபிகரும் ஃபிஃப்த்து ஃபிகரும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இமீடியட்டாக இதை ட்ரா பண்ணிக்கலாம். After drawing second figure, immediately you can draw fifth also, right? Then next வந்து RHS இல்லையா. ஸோ RHSல என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் காமன், ஏக்கும் பிக்கும் காமன் இது திஸ் ஒன். இது ஃபுல்லாகவே ட்ரா பண்ணலாம், ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஹெட்டிங் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது விச் ஒன், திஸ் இஸ் திஸ் பார்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஓவர். நவ் கம் டு த செகண்ட் ப்ராப்பர்ட்டி, பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இங்கே வந்து பி இன்டர்செக்ஷன் சி, வி ட்ரா பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சின்னா இது பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது. பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது எந்த பார்ட்டு, திஸ் ஒன். பிக்கும் சிக்கும் காமனாக இருக்குது, ரைட். ஃபார் பி அண்ட் சி இது வந்து காமனாக இருக்குது. தென் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த பி இன்டர்செக்ஷன் சி ட்ரா பண்ணிக்க. இது கூட எதை யூனியன் பண்ணணும், ஏவை யூனியன் பண்ணணும். ஏ கம்ப்ளீட்டாக அப்படியே யூனியன் பண்ணிக்க. தட்ஸ் ஆல். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஹெட்டிங் இது எழுதிக்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. செகண்டும் ஃபிஃப்த்தும் சேமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இது இந்த ரெண்டும் சேமாக இருக்கும். இதோட ஹெட்டிங் என்ன, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன்